ஹாய் காய்ஸ், இன்றைக்கி செட்டிநாடு சிக்கன் கிரேவி தான் செஞ்சேன். தவாவில் 1 டீஸ்பூன் தனியாக, 5-6 பட்டை வத்தை, கிராம்பு, மிளகு, சீரகம் நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணி மிக்சியில் எடுத்து வச்சுட்டேன். நான் இஞ்சியும் பூண்டும் கடையில் நல்லா தட்டிட்டேன், மிக்சியில் அரைக்காமல், அப்புறம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதும் சோம்பு, பட்டை, கிராம்பு நல்லா பொண்ணு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கழுவி வச்சுக்க சிக்கனையும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறியாச்சு. ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவு சிக்கனை வதக்கிக்கலாம். இல்லை அரைச்சி வச்சுட்டு இஞ்சி பூண்டு விழுதியை சேர்த்து ஒரு கிளறின பிறகு நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 20 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். தண்ணி ஊற்ற தேவையில்லை, எண்ணெயிலே நல்லா சூப்பராக வந்துடும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி செட்டிநாடு சிக்கன் கிரேவி தான் செஞ்சேன். தவாவில் 1 டீஸ்பூன் தனியாக, 5-6 பட்டை வத்தை, கிராம்பு, மிளகு, சீரகம் நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணி மிக்சியில் எடுத்து வச்சுட்டேன். நான் இஞ்சியும் பூண்டும் கடையில் நல்லா தட்டிட்டேன், மிக்சியில் அரைக்காமல், அப்புறம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதும் சோம்பு, பட்டை, கிராம்பு நல்லா பொண்ணு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கழுவி வச்சுக்க சிக்கனையும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறியாச்சு. ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவு சிக்கனை வதக்கிக்கலாம். இல்லை அரைச்சி வச்சுட்டு இஞ்சி பூண்டு விழுதியை சேர்த்து ஒரு கிளறின பிறகு நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 20 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். தண்ணி ஊற்ற தேவையில்லை, எண்ணெயிலே நல்லா சூப்பராக வந்துடும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.